மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவ திருவிழா. கோவையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் மிகவரிசையாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவை ஒட்டி தினமும் வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருக்கல்யாண மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிலையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள அருள்மிகு வள்ளியம்மை திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜன், கிருஷ்ணவேணி ராஜன், பாரா ஒலிம்பிக் கமிட்டி துணைத் தலைவர் சந்திரசேகர், ஆலயம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஷர்மிளா சந்திரசேகர், ஸ்ரீ வள்ளியம்மன் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் வள்ளியம்மன் அன்பு என்கிற செந்தில் பிரபு, வழக்கறிஞர் சௌமியா செந்தில் பிரபு ஆகியோர் தலைமையில் கணபதி பாலாஜி, ஆர் செல்வராஜ், நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் மிக விமர்சையாக நடைபெற்றது. காலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வள்ளி தேவாசானா உடனமர் கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவ திருவிழா மேளதாளங்கள் முழங்க வள்ளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வள்ளியம்மை திருக்கோயிலில் இருந்து ஊர்வலமாக மருதமலை அடிவாரம் சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ வள்ளியம்மை சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மாசிலாமணி விஜயகுமார், ஈஸ்வரசிவம், ஸ்ரீ தினேஸ்வரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பக்தகோடி பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.